படுத்து தூங்கிட்டு வெட்டி காலம் 3 மணிக்கு ஒன்னே கால்ற பவுடர் பூச்சிக்கிட்டு என்னடா ரெண்டா போடு பாத்துக்க இது வாஜர்னு சரி சம்பளம் இது வாஜர் பூத்துக்கு பேட்டா காட்சி வேற பேட்டா காட்சி இன்னைக்கு 500 ரூபாய் மீதி எடுத்து விட்டாங்க நடத்திட்டு பையன் எப்படி போட்டாங்க பாரு அண்ணா வரலாமா போயிட்டானா அண்ணன் அடிச்சு பாருங்க இவனை பார்த்தாங்க தாரியா கண்டுபிடிச்சாங்க தாரி ஓட்டுக்கு போறாங்க அவன் தம்பி வெளியே வர மாட்டான் தேங்கட படுத்துட்டு போன் பேசிட்டு காருக்குள்ள இருக்காங்க அண்ணன் இவதான் உங்க அண்ணன் ஆமா உன் பேரு எப்படி என் பேரு கசகசாங்க ஏன்டா குழம்பு வைக்கிற பேர்ல வச்சுக்கிறீங்க நான் எவ்வளவு ஒடுக்கண்ணா ஆமா உன் பேரு சோம்பு இல்ல மவர் சோம்பு அவங்க ஊம்புண்டா அப்படின்னு உங்களுக்கு புரியாது சரி சோம்பு கசகசா கசகசா சோம்பு சோம்பு கசகசா கசகசா சோம்பு வீட்டுக்கு போங்க நான் பேசக்கூடிய வார்த்தைகள் போகட்டும் நாட்டுக்கு நாடு மகா நாடு மகா கிளம்புறது அருமைய பெருமைத்திருந்த சரி அழகிற பொன்னாடு இந்நாட்டின் பெயர் இந்த ஊர் பேர் நான் தான் சொல்லணும் நல்லா கேளாயா எல்லா வேட்டையாட்டுக்கும் பிரச்சனை வேட்டையாடு வந்திருப்பாங்க இந்த ஊர் பேரும் நானே சொல்லணும் இது என்ன கூத்துன்னு கூத்து பேரும் நானே சொல்லணும் எதுக்காக கூத்து விடுறாங்க சாமி பேரும் நானே சொல்லணும் நானே சொல்லிவிட்டேன் நீ யார் ஊம்புடா வேஷம் போட்டு வெளியே வரீங்க ஆண்டிகரை அறியாமல் இருக்கக்கூடிய என்ன ஒரு ஆண்டிகரை காட்டளவு ஆமாம் என்ன கோனூருங்க கோனூர் மாநகரம் ஆமா சரி இன்னும் மாத்திரையான் காடு ஆமா சரி ஊரு பொதுமக்கள் பங்காளி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தெருகுத்துகளை வைத்துள்ளார் எப்படிப்பட்டவர்கள் எப்படி அக்கினில பிறந்தே அதிபர் மணிமார்கள் நெருப்புல பிறந்த நீலவர்ண மணிமார்கள் முந்தினால் அப்படிப்பட்ட சரி வண்டி குலத்து சிகாமணிகள் ஒன்று பத்தில் ஒரு வசல் செய்து என்று வருகிறது இந்த முடியப்படக்காக வருடத்தில் ஒரு முறையாக தேர்திருவிழாவை முன்னிட்டு ஒரு 20 சவரன் நாட்டி வைத்திருக்கிறார் குண்டா மணி வளர்ச்சி தொடர் வெட்டி இருந்தாலும் தோண்டு விடுவதற்கு தூண்டுகோல் வேண்டும் என்ன ஆண்டிகரை சேர்ந்த அண்ணன் குமார் அண்ணன் அவர்கள் அவருடைய தலைமையில இங்க வாரு இந்த வருகை தந்து ஒரு பொது மக்களா இருந்தாலும் என்ன மேல்தானப்பட்டி சேர்ந்த அந்த ஈபி சுந்தரன் அவர்கள் நமக்கு இந்த ஏரியாவை அறிமுகம் செய்தவர்கள் அவருடைய தலைமையிலும் ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் கோயில் பூசாரி இப்படி தர்மகர்த்தா அவரைக்காரி என்று சொல்லக்கூடிய அனைத்து பொதுமக்கள் தலைமையாகும் இங்க நாடகம் நடைபெற உள்ளன இந்த தினத்திலே வந்திருக்கின்றன சேலம் மாவட்டம் மெத்தனாமலை வட்டம் ஒன்று சேர்ந்த கருமந்திரி அறியாமரைக்கூடிய இளையராமரை இழந்தின்ற நாடக சபா ஆனால் கலைக்குழு சார்பாக என்னும் லிங்கம் ஆசிரியரும் என்னும் செல்வ ஆசிரியர் இணைந்து நடத்தும் கலைக்குழு சார்பாக என் பணிவான விலகத்தை
சேர்ந்த சேலம் மாவட்டம் கருப்பூர் வெள்ளாளப்பட்டி. கருப்பூர் வெள்ளாளப்பட்டி சார் அண்ணன் யூடியூப் சேனல் செல்வண்ணன் அவர்கள். ஆமா. ஆனால் வெடி 30 எத்தனையோ சேனல்கள் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. ஆமா. அவங்க எல்லாம் ஸ்டாண்ட் மொழி பார்ப்பாங்க. எடுப்பாங்க. நம்மளுடைய நாடகத்தை உலகமெல்லாம் ஒளிபரப்ப வேண்டும். இந்தியா முழுவதும் இந்த கலை அழியக்கூடாது, உயர வேண்டும். இன்னும் கலை மேன்மையாக வளர வேண்டும். என்று நம்மளுடைய நாடு திருந்த வேண்டும். இந்தியா திருந்து வெற்றி பெற்று வர வேண்டும். அப்படி என்பதற்காக வெடி 30 கைமொழியாக அந்த வீடியோ எடுத்து உலகமெல்லாம் ஒளிபரப்பக்கூடிய அவர்களுக்கும் கலைக்குழு சார்பாக பணிவான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் இந்த நாடகம் எங்களுக்கு பிடித்திருந்தால் செல்வன் யூடியூப் சேனல் கிராமிய தெற்கு ஆனால் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி எங்களை அழைப்பு கொடுங்க. நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஐயா மகாராஜா, அது மட்டுமில்லை, என்னுடைய வேடத்தை பாராட்டி ஐயா சுந்தரமராஜ் அவர்களும் இன்னும் அப்பா அவர்களும் இன்னும் தாய் தந்தைமார்கள் 150 மாறி விளங்கியிருக்கிறார். ஒரு காசு கொடுத்து மறு காசு மலைக்குள் விளைந்து அக்காலத்தில் சீட்டு அச்சும் போல் அண்ணன் தம்பி வீரவர்கள் கூட்டம் குறையாமல் கொண்டு போடாமல் செய்யும் தொழில்கள் பெற்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மீண்டு ஆடு மலைகள் ஏவல் வில்லு சூனி எதிரி சரி காத்து கருப்பு கந்து ஸ்டோபில் இருந்தாலும் தண்ணி பிரிதாலும் நெறி பிரியாமல் எள்ளு பிரிதாலும் இறை பிரியாமல் கும்பிடுபட்ட குலதெய்வமாகப்பட்டு என்பருவான் நானால் திருப்பதி வெங்கடாதரவில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறுவந்த கண்ணனுடைய அருள் பெற்று இந்த முனியப்பனுடைய முனியப்பனுடைய கிருவினால் இவருடைய குடும்பத்தில் நோவு நொடிகள் இல்லாமல் என்றென்றும் 16 பெற்று சிரஞ்சீவி ஆயுள் பெற்று சுக சேமத்தோட பலபடி பிரார்த்தனை செய்கிறேன். நண்பா ஐயா மகாராஜா, இன்று தினத்திலே வைத்திருக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகமாய் விளங்கி வரக்கூடிய 8ஆம் நாள் சண்டை அரவான் அலகுஜன் சண்டை நாடகத்தில் தற்பால் விஷயமா நீங்கள் வந்தீங்களே? நான் வந்தேன். உங்களோட பேர் என்ன? சொல்லுகிறேன். மகாராஜா தான் ஜெய் போட முடியும். ஜெய் போட முடியும். உனக்கு ஜெய் போட்டு என்னடா கொடுக்க போறடி? அதனால தான் நீ இப்படி ஆகிறான். சரிடா.
இல்ல மகாராஜாவுக்கு இங்கே போடுறிய ஏன் எனக்கு போட மாட்டேன்? மகாராஜன்னா காலையில சம்பளம் கரெக்டா கை நிறைய கொடுப்பாரு. 1500 ரூபாய் 2000 தான் வரும். ஆமா சாப்பாட்டு காசு அது 100 ரூபாய் தனியா கொடுப்பாரா? தனியா கொடுப்பாரு. அது பஸ் சார்ஜ் தனி. சரி அப்புறம் இன்னொன்னு தெரியுமா? இன்னொன்னு என்ன? ஓட்டுறா. டேய் கவுட்டா. ஆமா அதுக்கு தனியா கொடுப்பாரு. நாய் ஜோடிக்க அதெல்லாம் கொடுப்பாரு. என் குடும்பத்துல வச்சு பாக்குறாரு அவன் தானே. ஓ குடும்பத்தை அவுத்து விட்டு நீ யார வந்து போற? டேய் ஓய் கேட்டு விட்டாயா? கேட்டு விட்டேன். அறிந்து விட்டாயா? அவங்க குடும்பத்தை நீ தான் வச்சிருக்கிறியாமா? ஒரு நாட்டுக்கு மகாராஜாவா இருந்தால் குடிமக்களுக்கு என்ன தருவார்கள்? என்ன தருவாங்க? என்னடா கொடுப்பாங்க? என்ன குடும்பம் எளிதா தெரியும். நாட்டு மக்களுக்கு வேண்டியான குறைகள் இல்லாம நிறைவேற்ற தேவைப்படுவது செய்வது நாட்டினுடைய மன்னனுடைய அழகு. சரி அதனால் என் சீடர்கள் அவர்கள் சீடர்கள் அவங்க குடும்பத்தெல்லாம் வைத்து பாதுகாத்து விடுகிறேன். ஓ நீங்க தான் ஏதோ ஒரு குறைகளும் இல்லாமல் போறாது நீனே அமுத்திட்டு போறீங்க. எங்க வண்டியோட 5000 அதுக்கு தான் 2 நாள் போறது தெரியும். ஒழுங்கா வந்துருது நாங்க அப்படி இருந்தாலும் இருந்தாலும் அட்டுனா இருந்தாலும் உங்களை பெற்றது தாய் 12 அழகு 32 லட்சணம் எத்தனம் கல்லிலே பல்வரிசை பல்வரிசை சரிசிலே சிவன் மாலை பாதத்தில் பாதக்கொண்டு என் பாதத்தில் செந்தாமரை முதுகிலே மச்சரேசை உடையால் தான் துளங்கை என்பது மையாட் அர்ஜுன மன்னன் இருப்பினும் உங்களை பெற்றது தாய் தந்தை சொல்லுகிறேன்.
நண்பா எப்படி எப்படி சாமி உங்களுக்கு பெற்ற தாய் தந்தை யாருங்க? ஏய் ஓய் 10 மாதம் 10 மாதம் 300 நாள் 300 நாள் 3000 நாள் ததுநாடி ஒரு சாணம் எங்க தெரியும் ஒரு தாள் அங்கத்திலே பாரம் இல்ல சுமையை சுமந்து என்னை பெற்றெடுத்தாலே உங்களுக்கு பெற்றாங்களே எங்க அம்மா அட உங்க அம்மா அன்னிதோ ஒரு ஆளை அது ரஜினி படம் ஏய் என் குடியிருந்த அது கோயில் எம்ஜிஆர் படம் சிவப்பா. ஆ என் தாயால் புண்ணியவதி அப்படியே சேலஞ்சு கேட்டு கொண்டு போங்க உங்க அம்மாவுக்கு ஏதோ பொண்ணு போட்டுச்சுங்க மத்தவனே உங்க அம்மாவுக்குமா புண்ணியம் செய்த தாய் அவருக்கு பெயர் புண்ணியவதி புண்ணிய செய்தவன் புண்ணியவதி அப்படிப்பட்ட ஆ, என் தாயாகப்பட்டவர்கள் யாருங்க? குந்தி அம்மாள் என்று உரைப்பா ஓ குந்தி அம்மாள் சூரதான மகளுக்கு மகளாக பிறந்து சரி குந்தி பூசம் தத்தெடுத்து வளர்த்து என் நாய் குந்தி அம்மாள் குந்தி அம்மாள் சரிங்க குந்தி மந்திராதேவிக்கும் ஓ குந்தி மந்திராதேவி ஆமாடா தந்தையார் தந்தையாருக்கு ஆ, 2 தாரங்கள் ஓ 2 தாரங்கள் குந்தி மந்திராதேவி ஓ குந்தி மந்திராதேவி எங்க அப்பா யாரு யாரு மகாராஜா? நண்பா ஓய் தாயன் இருந்தால் தந்தையார் இருக்கணும் அல்லவா? சரியான சந்திரகுலம் சந்திரகுலம் சிவபெருமானுடைய சிலாபுரத்தில் அமர்ந்திருக்கும் சந்திரன் சந்திர பகவானால் உருவாக்கப்பட்ட சந்திரகுலம் சந்திரகுலம் எங்களுடைய குருவாக உருவாக்கப்பட்ட குருகுலம் குருகுலங்கள் அப்படிப்பட்ட சரி குருகுலத்தில் அகப்பட்டு பரமான சந்திரகுலத்தில் பிறந்து யாருங்க? எங்க அப்பா யார் சாமி? பாண்டு மகாராஜன் ஓ பாண்டிய மகாராஜன் எங்க மகாராஜா பாண்டு மகாராஜனுக்கும் எனது தாய் குந்தி மந்திராதேவிக்கும் நீங்க யார் யார் எத்தனை பேர் சாமி பிறந்தீர்கள்? எத்தனை பேர்கள் நண்பா ஓய் சொல்லுகிறேன் ஐயா நண்பா ஓய் பருவான சந்திரகுலம் வருவான சந்திரகுலம் என் நன்மை பாண்டு மகாராஜன் ஓ பாண்டு மகாராஜன் சரிங்க பாண்டு மகாராஜனுக்கும் ஆ குந்தி மந்திராதேவிக்கும் சேவிக்கும்
நாங்கள் பிறக்கப்பட்டவர்கள் பிறக்கப்பட்டவர்கள் ஐவராஜார்கள். ஓ ஐவராஜாக்கள். உண்மையை யார் யார் சாமி? என் அண்ணனாகப்பட்ட ஆ, தாராபுகள் படித்த தர்மன், தருமன். தர்மனுக்கு இறைவனாகப்பட்ட ஆ, வெற்றி மதை ஆண்டு வரக்கூடிய யாரு? பீமச்சேனன். ஓ விபச்சானன். உண்மை சரிங்க. அவடே பீமனுக்கு இறைவனாகப்பட்டவன் யாரு? உத்தரகுரு காலம் சென்று சித்திரங்களும் வென்ற சீலன். ஆ, 11 பெயர் 11 பெயர் 12 அழகுடையவன். அழகுடையவன். இந்த ஆனால் அழகுமன் ஆ, அற்புத நான் பிரதி. ஓ நீங்கள். உண்மைதான். சரிங்க மகாராஜா. நகுலன் சகாதேவன் ஆ, ஒரே தங்க சங்கமதி. ஓ சங்கமதி. உண்மை. சரி. இப்படி ஐவராஜல் பிறக்கின்றவர்கள் ஆ, தந்தமார்கள் குறத உடல் பிறந்தவர்கள் யார் யாரு? திருதராட்டின் சிவராத்திரி. பண்டு மகாராஜன் பாண்ட மகாராஜன். விதுர மகாராஜன் ஓ விதுர மகாராஜன். ஒவ்வொரு பிறந்தார். சரி. பெண் பாவ அறியாத கட்டப்புறம் அச்சாரியன் சிறிய தந்தை. யார் சாமி? விதுர மகாராஜன். உண்மை. சரி. என் பெரிய தந்தைக்கு ஆ, திருதராட்டினுக்கும் காந்தாளிக்கும் 100 புதிரவர்கள். ஓ 100 பேர் பிறந்தார்கள். உண்மையை சரி. இந்த பாண்டவர் ஐவராஜால் பிறக்க ஆ, நண்பா ஓய். தன்னுடைய கொண்ட தோணரிடத்திலே ஆ, நாங்கள் பயிற்சி எடுக்க சென்றோம். ஓ பயிற்சி. கல்வி நானும் சரிங்க. ஏடியற்றும் குதிரையற்றும் ஜபாரி வித்தைகள் அனைத்து வித்தைகளும் சரி. பெறுவதற்காக சென்று ஆ, 105 மாணவர்களும் குருகுலத்தில் சென்று நன்றி. பாடுகளை கற்றுக்கொண்டோம். ஓ பாடங்களை. உண்மையை சரி. அப்போது ஆ, என் குருவாகப்பட்ட தோழர் ஓ தோழர். ஆமாடா, சரிங்க மகாராஜா. பாண்டவர்களே கௌரவர்களே ஆ, என் சீடர்களே சரி. உங்களுக்கு ஒரு பயிற்சி வைக்கிறேன். ஓ பயிற்சி. ஆமாடா, எப்படி சாமி? இப்ப கல்விக்கூடம் சென்றால் ஆமா. பள்ளிக்கூடத்துல எத்தனையோ விளையாட்டுகள் ஆ, வாத்தியார்கள் சொல்லி தருவாங்க. சொல்லி தருவாங்க. அதுக்கு ஒரு நாள் பயிற்சி வைப்பாங்க. ஆமா. அதெல்லாம் எங்க இருந்து வந்தது? அது எங்க இருந்து? இந்த மகாபாரதத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. ஓ இங்கிருந்து உருவாக்கப்பட்டது. ஒன்று சரி. அப்படி ஆ, ஐவராஜர்கள் 105 வாழர்களுக்கும் சரி. நான் ஒரு பயிற்சி வைக்கிறேன். பயிற்சி வைக்கிறேன். இந்த பயிற்சியில யார் ஜெயித்தார், யார் ஜெயிக்கிறார்களோ, யார் தோல்வி அடைகிறார், ஆ, யார் முழுமையா தெரிந்து ஓட்டுவர், சரி. யார் தெரியாதவர்கள் ஆ, அப்படி என்று நாங்கள் அறிய வேண்டும். சரி. குருவரவர்களை கூட்டி ஆ, அமர வைத்து சரிங்க. விளையாட்டு தொடக்கும். ஓ விளையாட்டு. முதல் பந்தாட்டம். பந்து விளையாட்டு. பந்தாட்டுதல் என் அண்ணன் பீமனுக்கும் ஆ, கட்டணம் அளித்து மட்டில்லா துரியோகனுக்கு இருக்கின்றன. ஆமா. நெஞ்சர ஒளிவு நிறவட்டமான நராதிபதி சரிங்க. நயவஞ்சகன் நயவஞ்சகன் அவனுக்கு வைத்தது. ஓஹோ பந்தயம். உண்மையை சரி. அப்போது ஆ, என் அண்ணன் ஒருவனை ஜெயித்து வந்தான். யாருக்கு? தீபன். சரி. அன்றே போராமை கொண்டான். ஓ யார் சாமி? அந்த துரியோதனன். ஆ, பாண்டவர்கள் பந்தாட்டத்தில் ஜெயித்தார்களே, ஜெயித்தார்களே. அண்ணாமணி தகடு அழைத்தான். ஆ, மாமா, ஆ, பாண்டவர்களின் சிறுவயதிலே ஆமா. ஒவ்வொரு விளையாட்டிலும் ஆ, பாண்டவரே ஜெயப்பட்டு வருகிறார். ஜெயமிட்டு வருகிறார். உங்களை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? துரியோதனா, ஆ, ஆமிரைக்கு ஊர்க்கேன் பயம். பயம். பாண்டவர்கள் சுலபமாக எப்படியாவது பிரித்து விடுகிறது என்று ஆ, சதி திட்டம் செய்தான் தகினி. தகுனி. சின்னம் சிறுவயதில் இருக்கும் பால பாண்டவர்களை சரி. அத்திமாபுரம் அஸ்தாபுரத்தில் என்று சொல்லக்கூடிய ஆ, பூநூல் புது விழா, சரிங்க. பொது மண்டபம், புது மண்டபம். வீடு துறைப்பலாம். ஆ, பாண்டவர் ஐவராஜர்கள் வாருங்கள். சரி. அப்படி வாரணாபுரத்தில் இருக்கும் பாண்டவர்களை ஆ, வாரு வாரு என்று வரைக்கு தந்து அழைப்பு கொடுத்து அழைப்பு கொடுத்து, எனது அண்ணன் தருவர் அழைத்து ஆ, வாயின்று மகடையாட்டம். சரி. மகடையாட்டத்தை செய்து நாடி நகரின் வெளிச்செங்கோல் அரசு பட்டம் அனைத்தும் சரிங்க. பாண்டவர்கள் நாங்கள் தோல்வியடைந்தோம். ஓ நீங்க கோயில் உண்மையை சரி. அது மட்டுமா, ஆ, நாடிலிருந்து நகரிலிருந்து சொத்திலிருந்து சுகமிழந்து கோபுரந்து. மரியாதையின் வளைத்து ஓ மரியாதை விண்வரைத்து. வஞ்சியால நகரம் சென்று ஆ, ஒரு வஞ்சியால நான் மாலையிட்டேன். வஞ்சியாலை. உண்மை. சரி. ஐவராஜருக்கும் அழியாம பத்தினி பாஞ்சாலியாக இருப்பாய் என்று என் தாயினுடைய வார்த்தை. ஆ, ஐவராஜரும் மலர்ந்து சரிங்க. அழியாது ரகுபலால வைத்திருந்தோம். ஆ, அவர்களும் என் அண்ணன் தர்ம தோல்வில இருந்தார். தோற்று விட்டார். ஆமா. சரி. கோத்தை பாண்டவர்களை என்ன செய்வேன் என்று கேட்கை. ஆ, 12 ஆண்டு காலகம், சரி. 1 ஆண்டு அக்காதவாசம் அச்சாவது வாசம். கலைக்க வேண்டும் என்று ஆ, குருபெரியவருடைய தகுனியுடைய சூழ்ச்சினால் கட்டளை. குருபெரியவருடைய கட்டளை. சரிங்க. அப்போது ஆ, கேடகம் சென்றோம். சென்றீங்க. 12 ஆண்டு கழித்தோம். கழித்தீங்க. அக்காதவாசத்தை முடித்தோம். கொடுத்தீங்க. நாடு கேட்டோம். ஆ, நாடு குடைக்க மறுத்தான். ஓ நாடு கொடுக்க மறுத்து விட்டார். யாரு? யாரு? பாவி துரியோதனன். துரியோதனன். கோடு சென்ற ஆண்டவருக்கு நாடு ஆகிவிட்டது. ஆமா. அப்படி என்று உரைத்து சரி. உலக மாமாமுனி சென்றான். சரி. எனது மகன் அல்லிக்கு மற்றவனுக்கு பிறந்த ஆ, அழகு வர்ண புலியேந்திரன் சென்றான். நாடு கொடுக்கல. நாடு குடைக்க மறுத்தான். சரி. என் மாமன் 3வது தூராக போனான். சரி. சரி வந்த கண்ணன் ஆ, நாடு கொடுத்திருப்பானே. நாடு கொடுப்பேனா? கொடுத்தாரா இல்லையாங்க? கண்ணா, போய். பஞ்ச பாண்டவர் ஐவராஜலுக்கும் துரியோதனா சரி. நாடு பெற வேண்டும் என்று உரைத்தாயே. ஆ,
பாண்டவனை இட்டு கட்டளை முடித்தார். சரி, நாடு கொடுக்க வேண்டுமில்லை. ஆமா. அப்படி என்னது மாமன் கேட்க, கேட்க. ஏ கண்ணா, காடு சென்ற பாண்டவருக்கு காடே நாடாகிவிட்டது. நாடாகிவிட்டது. அத்திவாரம் அஸ்தாபுரத்திலே 56 அத்தி வீதியிலே பாண்டவருக்கு இடமில்லை என்று உரைத்தான். சரி, வேண்டாமப்பா, பங்காளி சொத்து பாதாளம் போனாலும் விடாது. விடாது. பாண்டவருக்கு சரி என்று ஆட்சியை கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். அப்படி உரைக்க 5 பேத்துக்கும் 5 வீடு கட்டுவதற்காக நிலம் நோடு. ஓ, வீடு கட்டுறது உண்மை. சரி, குடியிரு கட்டும் அத்திமாபுரத்திலே கொடுத்தானே இல்லையாங்க அப்படின்னு கேட்க, பச்சை மண்ணு எடுத்த பல்வழக்கு ஊசமனை கொண்டு இடமில்லை என்று உரைத்தான். துரியோதனன் ஒரு ஊசி நாட்டினால் எவ்வளவு இடங்களும் எவ்வளவு வந்து கணக்கு கூட தெரியாது. அவ்வளவு இடங்களும் இல்ல. சரி, அப்போது வாய்நாள் நாடு கேட்ட நாடு தர மாட்டாள். ஆமா, 10 நாள் சண்டை வைக்கிறேன். சரி, இந்த 10 நாள் சண்டையிலே யார் ஜெயம் பெற்று வருகிறார்? யார் ஜெயம் பெற்று அவன் நாடு ஆளட்டும். தோத்தவர்கள் காடு ஆளட்டும். கோடு ஆளட்டும். சரி, 8,81,100,000 சதுரமேரி கொண்ட குருசேத்திரம் சமபூமி. இந்த சமபூமியிலே சண்டை நடக்க வேண்டும். சண்டை நடக்கணும். அப்படி இந்த மாமனுடைய கட்டளை. சரி, அப்போது ஏங்க, அடே கண்ணா, ஓய், என் எதிரியை கொல்வதற்கு 8 நாள் போதும் என்று உரைத்தானா. ஓஹோ, துரியோதனன். உண்மை. சரி, 10 8 சேர்த்தால் 18ங்க 18 நாள் சண்டை. சண்டை. 18 நாள் சண்டையிலே நாங்கள் பாண்டவருக்கு ஜெபித்தோமா, தெரிவிச்சுங்களா இல்லையாங்க? தோல்வி அடைந்தோமா, என்ன செய்து வருகிறோம்? எப்படி இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குது என்ன நடக்கிறது? சொல்லுகிறமா. ஏய்,